வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி. இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். ஏன்னா பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல 369 இந்த நம்பரை 9 முறை 9 டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நிறைவேறும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட உடனடியா நிறைவேறும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாள்னு சொன்னேன். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 27. இந்த 27ல இருக்கக்கூடிய 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த மாசம் ஜூன் மாசம், இது 6வது மாசம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்குரிய எண் 3. அந்த வகையில 369 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 369 பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க எல்லாருக்குமே இந்த ஏஞ்சல் நம்பரோட பவர் என்னங்கிறது நல்லாவே தெரியும். நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 369. இந்த நிக்கோலா டெஸ்லாங்கிறவரு இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சவரு. அவர் பயன்படுத்தின நம்பர் தான் இந்த 369. அப்போ இந்த நம்பரோட பவர் என்னங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 369 வச்சு நாம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும். அதனாலதான் இந்த உலகம் ஃபுல்லா இந்த 369 மேனிஃபெஸ்டேஷனை நிறைய விதங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு மெத்தட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு செலவே இல்லாத எளிமையான பரிகாரங்களை, அந்தந்த நாளுக்குரிய பரிகாரங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை செஞ்சுட்டு நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கீங்க. அந்த வகையில நேத்து நம்ம சேனல்ல 2 பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. அந்த 2 கமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் இங்க உங்களுக்கு கொடுக்கறேன். அடுத்ததா இன்னொரு சகோதரி 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த கமெண்ட்டை நமக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த வீடியோலயே அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இப்படி நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம யூஸ் பண்ண வேண்டிய அந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். எப்பயுமே சொல்ற மாதிரி ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். நல்ல ஃப்ரெஷ்ஷா, கிழியாத, கசங்கி போன நிலையில இல்லாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த முடிச்சு பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் நிச்சயமா இருக்கும். எனக்கு இந்த விஷயம் மட்டும் நடந்துட்டா போதும், ரொம்ப நாளா இது தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, இது மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாருக்குள்ளயுமே இருக்கதான் செய்யுது. அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நீங்க செய்யலாம். வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் செய்யலாம். மத்தபடி திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, நீங்க நினைச்ச சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு,
வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல குறிப்பிட்டு ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே பெஸ்டான டைமிங்ஸ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான். அதாவது உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா தூங்குங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்த்துட்டு தூங்கலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே நீங்க தூங்கும் போது அது உங்க ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆகும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும். அதனால இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே நீங்க தூங்குறதுக்கு பாருங்க. முதல்ல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய பெட்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக, ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஒரு சர்க்கிள், வட்டத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் நீங்க வரையும் போது ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நீங்க போடக்கூடிய சர்க்கிள்ல நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது. சர்க்கிளை உங்க கையாலையும் நீங்க போடலாம். காம்பஸ் வச்சு, வளையல் வச்சு, ஏதாவது மூடி வச்சு கூட போடலாம். ஆனா நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இந்த சர்க்கிள்குள்ள முதல்ல யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட முழு பெயரையும் எழுதிக்கோங்க. இனிஷியலோட சேர்த்து நீங்க எழுதிக்கோங்க. இந்த பேருக்கு கீழே உங்க வேண்டுதல் என்னவோ அதை ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க. வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேலைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. சம்பள உயர்வு வேணும்னா சம்பளம்னு எழுதுங்க. அதே மாதிரி தொழில்ல லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க லாபம்னு சொல்லி எழுதலாம். அப்படி இல்லைன்னா தொழில்னு கூட எழுதலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒற்றுமைன்னு நீங்க எழுதிக்கோங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு பணம்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க. நோய் நொடிகள் தீர்றதுக்கு ஆரோக்கியம்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்படி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு உங்க பேரை எழுதி உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதினதுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு கீழே இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி தேங்க்யூ 369 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. தமிழ்ல நன்றி 369 சொல்லி கூட எழுதலாம். இத 9 முறை 9 டைம்ஸ்க்கு நீங்க எழுதணும். முதல்லயே 1ல இருந்து 9 வரைக்கும் கவுண்டிங்காக நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல தேங்க்யூ 369 சொல்லி எழுதிக்கோங்க. இத நீங்க ஒரே பேப்பர்ல தான் எழுதணும். அதே மாதிரி அந்த பேப்பர்ல ஒரே பக்கத்துல தான் நீங்க எழுதணும். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதும். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க தலகாணி கடியில, அப்படி இல்லைன்னா உங்க தலைக்கு பக்கத்துல வச்சுட்டு நீங்க தூங்குங்க. பேப்பர் பறந்துடாத மாதிரி பாத்துக்கோங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த பேப்பரை எடுத்து பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்க ட்ரெஸ்ஸுக்கு அடியில, பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல, கிச்சன் கபோர்ட்ல, இப்படி எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். அந்த பேப்பர்ல எழுதி இருக்கக்கூடிய இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.